வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் அதை பற்றி தான் முழுமையா பார்க்க போறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 130 வருடங்களுக்கும் பழமையான ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸை இன்னைக்கு அந்த மரத்தூண்கள் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு பிரமிப்பா இருந்தது. ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் தான். ரைட் சைட்ல உங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங் சென்டர், லெஃப்ட் சைட்ல ஒரு சில கடைகள் இருக்கு. ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்ல டிஜிட்டல் டிஸ்பிளே, உள்ள என்ட்ரான உடனே பிளாட்ஃபார்ம் தான். முதல்ல ஒரு எஸ்கலேட்டர் அப்படின்றத அமைச்சிருக்காங்க. அந்த எஸ்கலேட்டர் ஆக்சுவலி நம்ம போன டைம்ல ஒர்க்கே ஆகல, அதுதான் உண்மை. ஸோ அந்த எஸ்கலேட்டர் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போறதுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 5 பிளாட்ஃபார்ம் 7 ட்ராக்குகள் அமைஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ இதுல ஒரு 3 பிளாட்ஃபார்ம் ரெகுலரா யூஸ்ல இருக்கு. மிச்ச பிளாட்ஃபார்ம் எல்லாம் அந்த அளவு இந்த கூட்ஸ் ட்ரெயின் அந்த மாதிரி போறதுக்காக வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டு மொத்தமா அட்வர்டைஸ்மெண்டாவே இருந்தது. பாக்குறதுக்கு எங்க பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதை தாண்டி உள்ள நம்ம வேலை போய் பார்த்தோம். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் ஓரளவு கிளீனா இருந்தது. ஏன் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அந்த இந்தியால நிறைய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றத ரினோவேட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல எக்ஸ்பெஷலி 73 ரயில்வே ஸ்டேஷன் இந்தியன் கவர்மெண்ட் அப்கிரேட் பண்றாங்க. அதுல இந்த ரயில்வே ஸ்டேஷனும் ஒண்ணு. ஸோ அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் இது மூலம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல அதனால நிறைய வேலைப்பாடுகள் அப்படின்றது ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு நீட்னஸ் எதிர்பார்க்க முடியாது இந்த டைம்ல. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்னதா ஒரு வெயிட்டிங் ரூமு, அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாத்ரூமு. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன். நிறைய மக்கள் போற இடம். அங்க இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ், பேசிக் ஃபெசிலிட்டி கொஞ்சம் அட்வான்ஸா வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டர் பாஸ் மூலமும் நம்ம போய் அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு போக முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நம்ம ஓவர் பிரிட்ஜ் மூலமும் போக முடியும். பேசிக்கா பெய்டு பாத்ரூம் அப்படின்ற ஃபெசிலிட்டி இங்க இருந்தது. ஃப்ரீ பாத்ரூமே ப்ராப்பரா வச்சா அதுவே நல்லது அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பெய்டு வச்சிடறாங்க, ஃப்ரீயை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது அந்த அளவு ஸ்மெல் அடிச்சு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. வெயிட்டிங் ரூம் நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டியான ஒரு வெயிட்டிங் ரூம் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷன்ல இந்த பேட்டரி கார் ஃபெசிலிட்டி அப்படின்றது கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தது. அது ஒரு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் வயதானவர்களுக்கு அங்கேயும் போறதுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேசிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெட்டரான வெயிட்டிங் ரூமு, அதே மாதிரி நிறைய பாத்ரூம், டாய்லெட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கான கடைகள், நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங்காவே இருந்தது. அதே மாதிரி நிறைய ஸ்டேஷன்ல நீங்க இதை பார்த்துட முடியும். இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்கிரேடுக்கு அப்புறம் ஒருவேளை பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பேசிக் நிறைய மிஸ்ஸிங் தான். ஸோ நிறைய எதிர்பார்த்து போயிடாதீங்க. நம்ம ஆக்சுவலி பெங்களூர் டு தஞ்சாவூர் தான் போயிருந்தோம். அந்த தஞ்சாவூர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் கோயிலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நடந்தே போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தூரத்துல தான் இருக்கிறது. ஐ திங்க் ஒரு 1.5 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளதான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு நீங்க போனோம், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனோம்னா நடந்தே போயிடலாம். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒட்டுமொத்தமா இவ்வளவுதான் இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல. உங்களுக்கு ஏதாவது பெட்டரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொன்னீங்க. இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.